நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கால, அவர் நேரா வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த இடத்துல வெண்பாவை காணோம். என்னடா இது வெண்பாவை காணோம், வெண்பா எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னோட ரெண்டாம் மனைவி இருக்கிற இல்லையா, அவளை போய் கேளு. முதல் மணி வைக்கிற போது ரெண்டாம் மணி உனக்கு கேக்குது, அவகிட்ட போய் கேளு. அவ ஆள் வச்சு வெண்பாவை கூட்டின்னு போறதுக்கெல்லாம் தெரியுது. உங்களுக்கு தெரியல அந்த விஷயம், எல்லாம் நீங்களே தான் அனுப்பி வைப்பீங்க. ஆனா தெரியாத மாதிரியே ஒரு பக்கம் அஹஹா ஓஹோஹோன்னு நடிக்கிறீங்க. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க கௌதம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம விஜய் திருத்துன்னு முழிக்கிறாரு. என்னம்மா பேர் மாத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு, விஜய் மாமா நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, நான் பேசுறதப்ப தப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிஷா கேட்க ஆரம்பிக்கிறான். எதுவுமே பேசாம சரி ஓகே, இப்போதைக்கு எதுவும் நம்ம பேசக்கூடாது, நம்ம எது பேசினாலும் அந்த இடத்துல தப்பா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாயிடுறாரு நம்ம விஜய். அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம மல்லிகிட்ட போய் வெண்பா சேர்ந்துடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ வெண்பா நீ அங்கேயே தானே இருக்கிறதா சொன்னாங்க, நான்லாம் அங்க இருக்க மாட்டேன், எனக்கு நீங்க தான் முக்கியம், நீங்க தான் என் உலகம், நீங்க தான் என்னோட அம்மா, அம்மா கூட தான் நான் இருக்கேன், வேற யாரு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில வச்ச மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னமே பேசாம சைலண்டா கதிரேசனும் மறுபக்கம் நிஷாவும் வராங்க கூட. நம்ம விஜய் கூடவே, எங்களோட பொண்ணை கூட்டினதுக்கு நீ யாரு, உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்பாதுன்னு ஓடி வந்து என்னோட அம்மா மல்லி அம்மா என்னோட அம்மா, நீங்க யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, மல்லி அம்மா என்னோட அம்மா, எனக்காக இருக்கிறவங்க, எனக்காக உயிரை கொடுத்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் மேல டைலாக் விடுறாங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. என்னடா இது புதுசா இருக்கு, நாமளே ஒரு பக்கம் கேள்விப்படல, திடீர்னு திடுக்கிடும் தகவல்கள், திடுக்கிடும் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பரவாயில்ல, நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள், நிறைய இன்னல்கள் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா பாதையில ஒவ்வொரு பதையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து நிக்கணுங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இப்ப நிட்டம்லே நம்மளால இனிமே ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா கண்டிப்பா என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம், வெற்றி நமக்கானது காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உழைப்ப மனசுக்குள்ள போட்டு பாரத்தை நெஞ்சில போட்டு போயிட்டே இருக்கணும். அப்படியே வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது இந்த டெண்டர் கொட்டேஷனால இப்ப நம்ம தாடா இங்கே நிக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற கொட்டேஷன் எல்லாம் எட்டு போய் நம்ம கொடுத்தா நம்மளுக்கு லட்சக்கணக்கில் ஒரு பக்கம் அக்கௌண்ட்ல பணம் மழையா ஒரு பக்கம் கொட்டுமே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது வியப்புக்கே வியப்பா தரப்போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வியப்பா தான் இருக்கு. என்னங்க பண்றது, எல்லாமே நல்லதா தான் நடக்கும், பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெண்பா குட்டி வந்துடுறாங்க. வெண்பா கிட்ட இந்த பாரு வெண்பா, இனிமே இதான் ஊடு, நீ தேவையில்லாம மல்லியம்மான்னு சொல்லிட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம எதுவும் பேசுறதுக்கு இல்லை இப்போதைக்கு, மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட இருக்காங்க. நான் எந்த நேரத்துல பேசணுமோ எப்ப பேசணுமோ அப்ப பேசி ஒரே அடியா அடிச்சு எல்லாரையும் ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. சின்ன பிள்ளை மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துனாங்க. அதே சமயத்துல அன்னபூர்ணி தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம். நம்ம வெண்பா வர வச்சது மல்லி இல்லைங்க, அன்னபூர்ணி தான். அன்னபூர்ணி ஆள் வச்சு வர வைக்கிறாங்க. அன்னபூர்ணியை பொறுத்த வரைக்கும் வெண்பா இருக்கிற வரையும் மல்லிக்கு நல்லது. அப்படி வெண்பா மல்லியை விட்டு போயிட்டா அடுத்த செகண்ட் மல்லியோட வாழ்க்கை கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா போட்டுரும். அதனால உஷாரா எந்தெந்த ஆங்கிள் எப்படி இறங்கணும் அப்படியெல்லாம் இறங்கி நம்ம ஆடினா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். அப்படி இல்லையா அவ்வளவுதான் முடிஞ்சுங்க நம்ம வாழ்க்கை. கோவிந்தான்ற அந்த கணக்கில் தான் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிடும். சரி பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் தடுக்க போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க நாம பார்க்க போறோம். சரி, போனதெல்லாம் போகட்டும். போனதை பத்தி பேசி நம்ம ஒன்றும் ஆக போறதில்ல. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த இதை நினைச்சு நம்ம பேசி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நிறைய மாற்றங்கள். அதே சமயத்துல கதிரேசனோட பேச்சு ஒரு பக்கம் அதிகமா இருந்துங்க. எப்படி நான் பேசாம இருப்பேன், ஏன் பேசாம இருக்கணும், என்னோட பேத்தி நான் பேசுவேன், என்னோட மகளை உங்க பாட்டுக்கு நீங்க எங்கேயோ அனாத மாதிரி விட்டுட்டு வந்துடுவீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, என் மகளுக்கு எதனா ஆயிடுச்சு இந்த பாரு மல்லி உன்னோட கதை அவ்வளவுதான் பாத்துக்கோ, நானும் என்னோட பேத்திக்கோசம் தான் உன்னை போனா போதும் விட்டு நான் உன்னை முழு மனசெல்லாம் யாருங்க ஏத்துக்கல சரியா, என்னோட பொண்ணோட மனநிலை சரியாகணும். மறுபக்கம் என்னோட பேத்தி சந்தோஷமா இருக்கணும், அந்த ஒரே காரணத்தால தான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன், என் மாப்பிள்ளையும் அதே காரணத்தால ஒன்று வச்சுன்னு இருக்கான், இல்லைன்னா எப்ப ரேணுங்க இருந்தாலும் அப்பயும் உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலான்னு பிளான்ல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம விஜய் கிட்ட இதெல்லாம் உண்மையா விஜய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அவன் தான் ஒரு முட்டா பையன் சொட்ட மாட்டேன்னு சொல்றானா, அதெல்லாம் எப்படிமா உண்மையாவும், நீதாமா என் உசுறு, எனக்கு எல்லாமே நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கையை நீட்டாரு. ரொம்ப சந்தோஷத்துல வராங்க. ஆனா அதே சமயத்துல கதிரேசனுக்கு கொந்தளிக்குது, ஒரு பக்கம் அப்படியே ரத்தம் கொதிக்குது, அப்படியே வர்ற கோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காரு. நீ என்னதான் பேசியாரா
ராசா, நீ என்ன பேசினாலும் சரி, அதை பருப்பு இருப்பு இங்கே எதுவுமே வேக போகிறதில்ல, அடுத்து நாங்கள் பேசுறது தான் எங்கள் சட்டமாக இருக்க போது, நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணி விட்டு போகணும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டில் உட்காந்து என்னடா இது ஒரு சுவாரஸ்யமே இல்லை ரஞ்சிதம், என்ன நம்ம வாழ்க்கை சப்பியா போயின்னு இருக்கு, கொஞ்ச நாளும் சுவாரஸ்யம் அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை அது இது அப்படியே சும்மா சச்சரவுகளோட போயிடுச்சு. அந்த சச்சரவுகள் எல்லாமே ஒரு பக்கம் குறைய ஆரம்பிச்சிச்சு. எதனா ஒன்று பண்ணுமே, எதனா ஒன்று பண்ணி திரும்ப அந்த பூஸ்ட் பாக்ஸ் ஏற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதை என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டாகவே இருக்காங்க. என்னடா இது நமக்கு ஏற்ற மாதிரியே நடந்துட்டு இருக்கே, கடவுளே என்னப்பா இது, எதனா ஒன்று பட்டுப்பா பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல உடனே பார்க்கணுமே, கடவுள் இருந்து உனக்கு நல்லதான் நல்லதே நடக்கும், கவலைப்படாத மகனே கவலைப்படாதே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பார்ப்போம் நல்லது நடக்குதா என்ன நடக்குதா, கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் பார்த்ததானே தெரிய போது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் நகைச்சுவாகவும் நல்லா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டைம்ல தட்டி விட போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.